प्रयोग की दृष्टि से शब्दों के कितने भेद हैं सोधारना समझ जाइए. நம்ம வந்து நிறைய சொல்ல பயன்படுத்துகிறோம். அதில் இந்த சொல்லோட வகைகள் என்ன எடுத்துக்காட்டு தருக. सार्थक ध्वनि समूह को हम शब्द कहते हैं. सार्थक ध्वनि समूह को அதாவது பொருளுள்ள ஒரு ஒளி குறிப்பை தான் வந்து சொல்லுன்னு சொல்கிறோம். प्रयोग की दृष्टि से शब्दों के दो भेद है. நம்ம யூஸ் பண்ணுறதுல பார்த்தோம்னா சொல்ல ரெண்டு வகைப்படும். विकारी शब्द अभिकारी शब्द. विकारी शब्दना என்ன, अभिकारी शब्दना என்ன அப்படின்னா, जो शब्द लिंग वचन कारक काल के कारण बदलते हैं. ஒரு சொல் இருக்கும், அது ஆண்பால் பெண்பாலா ஒருமை பன்மையா காலத்துக்கு ஏற்ற மாதிரியோ அந்த சொல்ல மாற்றம் வந்துச்சுன்னா அது விகாரி. அந்த விகாரி சப்தம்னு சொல்கிறோம். அந்த விகாரி வந்து லிங்கக்கு காரன் பால் காரணமாக மாறுது. பச்சா வந்து பச்சையாக மாறுது. வச்சன் வச்சனா ஒருமை பன்மை, பச்சா வந்து பச்சையாக மாறுது. பச்சான குழந்தை குழந்தைகள். காரக்கே சமான், காரக்கனா பக்கத்தில் ஒரு வேற்றுமை உருவு சேருது. பச்சா ப்ளஸ்கோ பச்சேக்கோன்னு மாறுது. பச்சா வந்து பச்சையாக மாறிடுது. கால்கி கரன், கால்னா என்னது நிகழ்காலம் இறந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி பட்டு பட்டா படுங்கா படான்னு வருது. இந்த மாதிரி வந்து லிங்க பால் ஒருமை பன்மை வேற்றுமை உருவு காலத்தின் காரணமாக மாறுச்சுன்னா அது பேர் விகாரி சப்தம். அவிகாரி சப்தம்னா என்னென்னா, விகாரி சப்தக்கே சார் பேதகை. அதே மாதிரி இந்த விகாரி சப்தத்தில் முதல் 4 வகை இருக்குது. அது சங்யா சர்வநாம் விசேஷன் கிரியா, பெயர் சொல் பிரதி பெயர் சொற்கள் இந்த மாதிரி இருக்குது. संज्ञान என்னன்னா பெயர் சொல். किसी व्यक्ति वस्तु स्थान या भाव के नाम को संज्ञा कहते हैं. ஒரு மனிதனுடைய பேர், பொருளோட பேர், இடத்தோட பேர், ஒரு குணத்தோட பேரை தான் சங்ஞான்னு சொல்கிறோம். ராம், மேசை, தில்லி, மிட்டாஸ் இனிப்பு, இதெல்லாம் வந்து சங்ஞான்னு சொல்கிறோம். சர்வநாம்னா என்னென்னா, ஒருத்தர் இருப்பான், ராமன் படித்தான் அப்படின்னா அதுக்கடுத்து அவன் எழுதுகிறான்னு ராமன் பேர் சொல்லாமல் அவன்னு போடுவோம், அதுதான் சர்வநாம். इंग्लिश प्रोनाउन. संज्ञा के बदले उसके अर्थ में उसी के स्थान में आने वाले विकारी शब्द का हम सर्वनाम कहते हैं. பெயர் சொல்லுக்கு பதிலாக அதே அர்த்தத்தில் அது இருக்கிற இடத்துல வரக்கூடிய ஒரு சொல்ல தான் சர்வநாம் சொல்கிறோம். யக் இவன் இவள் இது, கோயி யாரோ, ஜோ யார், கவுன் யார், குத நானே, இது எல்லாமே என்னென்னா யார் செஞ்சா அப்படின்னா ராமன் செஞ்சான். அப்போ அந்த கவுனும் ராமனும் ஒன்று தான். அப்போ ராமன் வர்ற இடத்துல யார் அப்படின்னு வருது. இது எல்லாமே சர்வநாம். சர்வநாம்னா பிரதி பெயர் சொற்கள், प्रोनाउन. विशेषण, जिस विकारी शब्द से संज्ञा या सर्वनाम पर कोई विशेष या गुण प्रकट होता है. ஒரு பெயர் சொல்லையோ ஒரு பிரதி பெயர் சொல்லையோ சொல்கிறப்ப அதோட கேரக்டர், அவன் கோமானவானா நல்லவனா. இப்போ நல்ல மாணவன், மாணவன்கிறது என்னன்னா ஒரு பெயர் சொல். அது பார்த்து நல்ல மாணவன்றப்ப அது என்னது, அதோட குணத்தை சொல்லுது. அதைத்தான் வந்து விசேஷங்கிறோம். கோரா பழுப்பு, தீன் 3, தோடா கொஞ்சம், அச்சா நல்ல. நல்ல மாணவன்கிறப்ப அந்த நல்லங்கிற வார்த்தை தான் விசேஷம். தீனம் 3, ஆதி போன்ற இந்த சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னா விசேஷம்னு சொல்கிறோம். விசேஷம் என்னென்னா ஒரு பெயர்ச்சொல் பக்கத்தில் வருது. நல்ல, கெட்ட, உயர்ந்த, கருப்பான மாணவன், உயரமான மாணவன், பச்சையான காய், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அப்போ அந்த பெயர்ச்சொல் பக்கத்தில் அதோட தன்மையை சொல்கிற மாதிரி இருக்கிறது தான் விசேஷம். கிரியா, கிரியானா ஒரு தொழிற்பெயர். ஜிஸ் விகாரி சப்த சே கிசி வியாபார் கா ஹோனா, ஒரு செயல் செய்கிறத குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தொழிற்பெயர்னு சொல்கிறோம்ல, அதான் கிரியா. சீதா காத்திகை பாடுறது, கம் சுன்தேகை நாங்கள் கேட்குறது, பாடுறது கேட்குறதுல அந்த செயல். அவிகாரி சப்த, அவிகாரி சப்தனா என்ன, இங்கே ஜோ சப்த லிங்க வச்சன் காரக் கால் ஆதிகே காரன் நகி பதல்தே. ஒரு பெயர்ச்சொல் வந்து பாலாலேயோ ஒருமை பன்மையினாலேயோ வேற்றுமை உறுப்பினாலேயோ காலத்தினாலேயோ மாறாமல் இருந்துச்சுன்னா அது அவிகாரி சப்தம். இதில் 4 வகை இருக்குது. கிரியா விசேஷன், சம்போத வாச்சக், சமுச்சய போதக், விஸ்மய போதக் 4 வகை இருக்குது. கிரியா விசேஷன் என்ன, கிரியாக்கி விசேஷதா பனானே வாலே சப்தக்கோ, ஒரு தொழிற்பெயர்னால அந்த சப்தத்துக்கு ஒரு சிறப்பு வருது. என்னென்னா அச்சி தரக், ரோஜ், அப், இதெல்லாம் வந்து என்னென்னா கிரியா விசேஷதான். சம்போத வாச்சக்னா என்ன அப்படின்னா 2 இதை வந்து வார்த்தை சேர்க்குறது. இப்போ மேஜிக்கே சாம்னே அப்படிம்பாங்க, மேஜைக்கு முன்னால். அப்போ இந்த சாம்னே மேஜ் 2க்கு இடையில கே வருது பாரு. அப்போ இதுதான் என்னது, 2ஐயும் தொடர்புபடுத்துது, 2 வார்த்தைகளை தொடர்புபடுத்துறது. ஜோ அவிகாரி சப்த வாக்கியக்கே தோ சப்தோங்கே பீச்கா, வாக்கியத்தில் 2 சொல்லுக்கு இடையில வர்றது. சப்தோங்கே பீச் ஆக்கா சம்பந்த பிரகட் கர்த்தாகை உசை சம்போத வாச்சக். கே சாம்னே, கீ தர, கே ஆகே, சரியா. அது மாதிரி சொல்கிறப்ப இந்த கே வந்து என்னது 2 வார்த்தைக்கு இடையில வந்து 2க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துது. समुच्चय बोधक, जो अविकारी शब्द 2 शब्दों वाक्यों का वाक्यांशों को मिलाता है.
இந்த அபிகாரி சப்தம்னா என்ன செய்யுது அப்படின்னா, ரெண்டு சொல்லுக்கு இடையில, ரெண்டு வாக்கியத்துக்கு இடையில தொடர்பு ஏற்படுத்துகிற மாதிரி வர்றது சமுச்சய போதக்கு. அவுர்னா என்னது? புஸ்தக் அவுர் கலம் லாவோ அப்படிங்கிறோம். அப்போ ரெண்டு முழு வாக்கியத்தில் ரெண்டு பகுதியாக பிரித்து அதை ரெண்டையும் இணைக்குது. அதுக்கப்புறம் யானா அல்லது, புஸ்தக் யா கலம்லா, புஸ்தக் அல்லது கலம் கொண்டு வாங்குறாங்க. அப்போ அதை இடையில ரெண்டையும் என்னது, ரெண்டு வேறு வேறு வார்த்தையை இணைக்குது. லேக்கின் மை பட்டாகும் லேக்கின் நஹி லிக்தி, நான் படிக்கிறேன் ஆனால் எழுதலை. அப்போ அந்த ரெண்டு வரையும் சேர்க்கறது லேக்கின். அதை தான் என்ன சொல்கிறோம், சமுச்சய போதக்குங்கிறோம். விஸ்மயாதி போதக்குன்னு என்னென்னா, जिन अविकारी शब्दों से मन के आश्चर्य हर्ष शोक क्रोध पय விஸ்மயாதி போதகம் என்னன்னா, ஒரு சொல் இருக்கும், அது என்ன செய்யணும்னா நம்ம ஆச்சரியப்படுறத, சிரிக்கிறத, சோகமாக இருக்கிறத, கோவப்படுறத வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆஹா இப்படி ஆச்சரியப்படுறது, ஓ ஷபாஷ். இதில் என்னது, ஒரு நிகழ்ச்சியை பார்த்து சி அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி ஆஹா அப்படிங்கிறது, பாராட்டுதா சபாஸ் அப்படி சொல்கிறாங்க. அது எல்லாமே என்னது, உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது சில சொல்லலாம். அதை விஸ்மயாதி போதக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கட் பண்ணி உட்காரு.